வாக்வாதினி எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் தமிழில் இயல் 1ல் இருக்க மனப்பாட பாடலை தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த இயல் 1ல் பார்த்தீங்கன்னா அன்னை மொழியும் காலக்கணிதமும் இரண்டுமே நமக்கு மனப்பாட பாடலாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அன்னை மொழியை வந்து பார்க்கலாம். எப்பவுமே மனப்பாட பாடல் வந்து எழுதுகிறப்ப நம்ம அதோட ஹெட்டிங் வந்து எழுதணும். என்ன ஹெட்டிங்கும் கொடுத்துருக்காங்களோ அது அன்னை மொழின்னு எழுதிட்டு அந்த பாடலை வந்து யார் எழுதுனாங்களோ அவங்களோட பேரை வந்து கண்டிப்பாக எழுதணும். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இதோட ஸ்பெல்லிங் வந்து நல்லா பார்த்து கரெக்டாக எழுதுங்க. அன்னை மொழியை பார்த்தீங்கன்னா 2 சுழின்னு 2 சுழி நை வரும். பாவலர் ஏறு பாருங்க, பாவலரேரு பாவலரேரு பேரு இன்ட் சி இத்திரனார் பெருஞ்சித்திரனார். இது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் வந்து கரெக்டாக வந்து எழுதுங்க. இப்போ இந்த பாடலை பார்க்கலாம். அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னே முழுத்த நறுங்கனியே அப்படின்னா அன்னை மொழி நம்மளோட தாய்மொழியே அப்படின்னு சொல்கிறாங்க. அழகார்ந்த செந்தமிழன செழுமை மிக்கவளை செம்மையான மொழியே அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னைக்கும் முன்னே முழுத்த நறுங்கனியே அப்படின்னா பழமைக்கும் பழமையாய்ந்த நறுங்கனியை போன்றவளே அப்படின்னு சொல்கிறாங்க. கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே. கடல் கொண்ட இந்த குமரி கண்டத்தில், அதாவது கன்னியாகுமரியை தான் சொல்கிறாங்க. கடல் கொண்ட இந்த குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட, எல்லாருமே அழிந்து போகிறாங்க, ஆனால் அவ மட்டும் நிலைத்து அரசாண்டு இருக்க இந்த மண்ணுலகத்தினோட பேரரசி போன்றவளே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பேரரசே, மண்ணுலகத்தின் பேரரசே அப்படின்னு சொல்கிறாங்க. தென்னன் மகளே திருக்குறளின் மான் புகழே. தென்னன் மகளேனா பாண்டிய மன்னனோட மகளே அப்படின்னு சொல்கிறாங்க. திருக்குறளின் மான் புகழேனா திருக்குறளினோட பெருமையை குறியவளே அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னரும் பாப்பத்தேனா இனிமையான 10 பாட்டு நூலை கொடுத்தவளே. எண் தொகையேனா 8 தொகை நூலை கொடுத்தவளே. நற்கணக்கேனா 15 கீழ்கணக்கு நூல்களை வந்து கொடுத்தவளே. மண்ணும் சிலம்பேனா சிலப்பதிகார நூலை கொடுத்தவளே. மணிமேகலை வடிவேனா மணிமேகலை நூலை கொடுத்தவளே. முன்னும் இத்தனை நூலை எல்லாமே நீ தமிழ்லேருந்து நமக்கு கொடுத்துருக்க, அதனால உன்னுடைய நினைவால முடித்தாழனா உன்னை தலை வணங்கி உன்னை வந்து வாழ்த்துறோம் அப்படின்ற போல இந்த பாடல் வந்து தமிழ் அன்னையை வாழ்த்துவதாக வந்து அமைஞ்சிருக்கு நமக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நல்லா எழுதுக்கிறதுங்க. அன்னை மொழியை பக்கத்தில் இங்கே ஒரு ஆச்சரிய குறி வரும். அழகார்ந்த செந்தமிழ், இங்கேயும் ஒரு ஆச்சரிய குறி வந்து கொடுத்துருக்காங்க. எங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கொட்டேஷன் மார்க் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துங்க. அதுக்கப்புறம் தென்னன் மகளே பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம வியந்து கூறப்பெல்லாம் அந்த கொட்டேஷன் மார்க் வந்து இந்த மாதிரி ஆச்சரிய இந்த குறி வந்து நம்ம போட்டு வந்து எழுதணும். அன்னை மொழியே 2 சுழின்னு 2 சுழி நை அழகார்ந்த செந்தமிழை முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே. கன்னி இக்கு போட்டு எழுதியிருக்காங்க. குமரி இக்கு வரும். கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி 2 சுழின்னு நீ மன்னி அரசிருந்த மண்ணுலக பார்த்தீங்கன்னா 3 சுழின்னு போடணும். 3 சுழின்னு வந்து போடணும். மண்ணுலக இப்பு போட்டு எழுதணும். பேரரசே, இங்கே ஒரு கொட்டேஷன் மார்க் போட்டு எழுதணும் ஆத்திரைக்குறி. தென்னன் மகளே திருக்குறளின் மான் புகழே, இங்கேயும் பார்த்தீங்கன்னா கொட்டேஷன் மார்க் போட்டு எழுதணும். அதேமாதிரி இன்னரும் பாப்பத்தே, இங்கேயும் கொட்டேஷன் மார்க். எண் தொகையே, நற்கணக்கே, மண்ணும் சிலம்பே, இங்கே எல்லாமே மணிமேகலை வடிவே எல்லாத்துக்குமே வந்து நம்ம கொட்டேஷன் மார்க் போட்டு எழுதும். இதே மாதிரி எப்படி புக்கில் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி வந்து எழுதுங்க. முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவமே, இங்கேயும் கொட்டேஷன் மார்க் போட்டு இதில் கொடுத்துருக்கா மாதிரி நீட்டாக வந்து எழுதுங்க. எங்கெங்கெல்லாம் 2 சுழின்னு 3 சுழின்னு நீ வரும், இது எல்லாமே கரெக்டாக பார்த்து நீங்கள் படிக்கும் பொழுதே அந்த மாதிரி எழுத்து கூட்டி படிச்சிங்கன்னா உங்களுக்கு எழுத சொல்லியும் அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக எழுதுவீங்க. நீங்கள் படிக்கிறது ஒன்றா இருக்குது, எழுதுறது ஒன்றா இருக்குது. நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது எழுதுகிறப்ப, அதனாலே உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு மார்க் போயிடும். அதனால் நீங்கள் என்ன படித்தாலும் எழுதுகிறப்ப நீங்கள் கரெக்டாக எழுதினா தான் ஃபுல் மார்க் வந்து கிடைக்கும். அதனால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுத வந்து கற்றுக்குங்க. இப்போ நம்ம அடுத்தது காலகணிதம் பாடலை வந்து பார்க்கலாம். காலக்கணிதம் வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா கண்ணதாசன் வந்து எழுதியிருக்காரு. காலக்கணிதம் கண்ணதாசன் ரைமிங்காகவே இருக்கும், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். காலக்கணிதம் யார் எழுதியிருக்காங்கன்னா கண்ணதாசன். இப்போ இவருடைய பாட்டை வந்து பார்க்கலாம். மாற்றம் எனது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன். எவ்வெவை தீமை எவ்வெவை நன்மை என்பதறிந்து ஏகுமேன் சாலை. தலைவர் மாறுவர் தர்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம். கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது. நானே தொடக்கம் நானே முடிவு நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம். பாடல கண்ணதாசன் எழுதியிருக்காரு. மாற்றம் என்னதுன்னா மாற்றம், இந்த மானிட தத்துவம், அதாவது மாற்றம் என்பது
மாறிக்கிட்டே இருக்கிறது ஒன்று. அது வந்து இந்த சமுதாயத்துல அது வந்து ஒரு இயல்பு மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன். இந்த மாறுகின்ற இந்த உலகத்தினோட மகத்துவம் என்னன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பதறிந்து ஏகுமென் சாலை அப்படின்னா, இந்த உலகத்துல எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும். அதனோட பாதை அறிந்து நான் வந்து போவேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. தலைவர் மாறுவார் தர்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அக்ஷய பாத்திரம். இந்த உலகத்துல தலைவர்கள் எத்தனையோ பேர் மாறி மாறி வருவாங்க. தர்பார் அரசியல் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த தத்துவம் மட்டுமே அக்ஷய பாத்திரம் போல நிலைத்து வந்து நிற்கும் அப்படின்னு வந்து சொல்றாரு. கொள்வோர் குறைக்க குறைப்போர் குறைக்க. யார் எது வேணாலும் வந்து சொல்லட்டும். எது வேணாலும் எது நல்லதுன்னு சொல்லுவாங்க கெட்டதும் வந்து சொல்லுவாங்க. குறைப்போர் குறைக்க. அதனால யாருடைய வார்த்தைகளும் வந்து என் உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாதனா என்ன வந்து எந்த விதத்திலையும் காயப்படுத்தாது அப்படின்னு வந்து சொல்றாரு. நானே தொடக்கம் நானே முடிவு. நானே தான் வந்து தொடக்கமாக இருப்போம். நானே தான் முடிவாக இருப்பேன். நான் உரைப்பது தான் இந்த நாட்டினோட சட்டம் அப்படின்றது போல வந்து சொல்லியிருக்காரு இந்த பாடல்ல. இந்த பாடல் வந்து இதுவும் முக்கியமானது தான். மாறி மாறி வந்து எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. அன்னை மொழியும் சரி, காலக்கணிதமும் சரி. அதனால இது நல்லா படிச்சுக்கங்க. மாற்றம் என்னது? மானிட தத்துவம். ஸ்பெல்லிங் பார்த்து எழுதுங்க. எங்கெல்லாம் கொட்டேஷன் மார்க் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன் இங்கே கொடுத்துருக்காங்க. எவ்வெவை தீமை எவ்வெவை நன்மை என்பதறிந்து ஏகுமென் சாலை இங்கே கொட்டேஷன் மார்க். தலைவர் மாறுவர் தர்பார் மாறும் இங்கெல்லாம் கொட்டேஷன் மார்க் கொடுத்துருக்காங்க பார்த்துக்குங்க. தத்துவம் மட்டுமே அக்ஷய பாத்திரம். கொள்வோர் கொள்க இங்கே கொட்டேஷன் மார்க். குறைப்போர் குறைக்க. உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது இங்கே கொடுத்துருக்காங்க. நானே தொடக்கம் நானே முடிவு இங்கே எல்லாமே கொடுத்துருக்காங்க கொட்டேஷன் மார்க். நான் உரைப்பது தான் நாட்டின் சட்டம். இதில் ஒவ்வொரு லைன்லையுமே கொட்டேஷன் மார்க் கொடுத்துருக்காங்க. அதனால் எல்லாமே நீங்கள் வந்து எழுத சொல்ல இதில் புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி அந்த கொட்டேஷன் மார்க்கும் மாறாமல் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக எழுதிங்கன்னா உங்களுக்கு வந்து மனப்பாட பாட்டில் ஃபுல் மார்க் கன்ஃபார்மாக வந்து கொடுப்பாங்க. நீங்கள் படிக்கிறப்பவே ஸ்டார்டிங்லேருந்தே வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் படித்து எழுத வந்து ஒரு 4-5 தடவை எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குமே இல்லாத அளவுக்கு நீங்கள் ஒரு 10 தடவை கூட பரவாயில்ல நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனுவல் எக்ஸாம் வரலவே மறக்கவே மறக்காது. நீங்கள் கண்டிப்பாக வந்து இதில் வந்து ஃபுல் மார்க் வந்து உங்களால் வந்து எடுக்க முடியும். எப்பவுமே ஸ்டார்டிங்லேருந்தே படிச்சுங்க. இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட். அதனால் ஸ்டார்டிங்லேயே எல்லாமே படிச்சுக்கோங்க. படிக்கிறப்போ உங்களுக்கு ரொம்பவே ஆனுவலில் ஈஸியாக இருக்கும். நீங்கள் இப்பயே படிச்சிட்டிங்கன்னா அப்போ திரும்ப 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 நீங்கள் ரிவிஷன் பண்ண 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 உங்களுக்கு இன்னுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களால் வந்து ஃபுல் மார்க் எடுத்து கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். இது உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.